ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஊர் தங்கச்சிமடம் கடற்கரையில ஒரு பெரிய பேரல் மாதிரி இருக்கிற இவ்வளோ பெரிய உருவம் வந்து கரையில வந்து அடைஞ்சிருக்குதுங்க. அதாவது இது வந்து கடல்ல வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இன்டர்நேஷனல் பவுண்டரி அதாவது சர்வதேச எல்லைக்கோடுகளை மையப்படுத்தி காட்டுறதுக்காக வந்து இது வந்து கடல்ல மிதக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கப்பல்கள் கடந்து போறதுக்கு அந்த ஆத்துவா பகுதி அதாவது போற வழித்தடத்துல வந்து அதை வந்து மென்ஷன் பண்றதுக்காக இந்த ஒரு மிதவை மாதிரி இருக்கிறத வந்து மிதக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சொல்றது எவ்வளோக்கு உண்மை அப்படின்னு தெரியல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெரைனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு கமெண்ட்ல எழுதி போடுங்க. அதே மாதிரி இதில் உள்ள ஸ்டீல் ரோப்லாம் ரொம்பவே தரமாக தாங்க இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது கடலில் வந்து இயற்கை சீற்றத்தின் மாற்றத்தினால இது வந்து இப்போ வந்து கரையில் வந்து அடைஞ்சு ஒதுங்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வீடியோஸில் பார்த்துருக்கீங்களா இல்லையா, இது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட்ல எழுதி போடுங்க. இதே மாதிரி நிறைய தகவல்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் மெரைன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி